நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். எங்கேயாவது ஒரு வளர்ச்சி திட்டம் வந்ததுன்னா இவங்களுக்கெல்லாம் பொறுக்காது, கொடியை எடுப்பாங்க, எல்லா வளர்ச்சி திட்டத்தையும் காலி பண்ணுவாங்க. ஒரு தொழிற்சாலை வந்ததுன்னா காலி பண்ணுவாங்க. இந்த பேர் நமக்கு உண்டா இல்லையா? இன்னைக்கு சமூக வலைத்தளம் வந்ததற்கு பிறகு இந்த பொய்யான கற்பனையான புனை கதைகள் விதவிதமாக வடிவம் பெற்று நமக்கு எதிரான பிரச்சாரமாக இறக்கிவிடப்படுகிறது. உலக அளவில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த முதல் நாடு சோசியலிச சோவியத் யூனியன். நம்முடைய நாட்டில் முதல் ஐஐடி பம்பாயில் உருவான போது அதற்கான உதவியை மற்ற நாடுகள் மறுத்த நிலையில் அந்த உதவியை செய்தது சோவியத் யூனியனில் அன்றைக்கு பொறுப்பாக இருந்த தோழர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள்தான். மொழி வழி மாநிலங்கள் உருவான வரலாறு நிச்சயமாக கம்யூனிஸ்டுகளை மறந்துவிட்டு அந்த வரலாறை எழுத முடியாது என்பதை முதல் விஷயமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வங்காளத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்மொழிந்த வரலாறெல்லாம் நிச்சயமாக தமிழகத்திலே கம்யூனிஸ்டுகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். மற்ற கட்சிகள்லாம் வேற ஏதாவது விஷயத்துல வர முடியும், இது நாங்களும் பண்ணோம். ஆனா நிலத்துக்கான போராட்டத்துல கம்யூனிஸ்டுகளை தவிர வேறு எந்த கட்சியும் ஒத்த கிளைம் கூட வைக்க முடியாது. இன்னைக்கு அசால்ட்டா பேசுறோம், சட்டக்கூலி, குறைந்தபட்ச கூலின்னு. அதெல்லாம் எப்படி வந்தது, யாரால வந்தது? அதனால கம்யூனிஸ்டுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டவங்க வாயிலேயே அடிக்கிற மாதிரி இந்த பதில்களை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. தமிழக வளர்ச்சியில் கம்யூனிஸ்டுகள் பங்கு என்பது ஒரு மிகப்பெரிய காவியம். பக்கமா இருக்கு. எத்தனை நாள் வேண்டுமானாலும் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். தமிழகம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வளர்ச்சியின் ஒவ்வொரு புள்ளியிலும் கம்யூனிஸ்டுகளுடைய தியாகம், கம்யூனிஸ்டுகளுடைய உழைப்பு, கம்யூனிஸ்டுகளுடைய உதிரம் என்பது நிச்சயமாக அடங்கி இருக்கிறது என்பதை நம்முடைய வர்க்க எதிரிகள் கூட மறுக்க முடியாது. வளர்ச்சி அப்படின்னா என்ன? நிறைய அம்சங்கள் அதுல இருக்கு. நிறைய பேருக்கு வளர்ச்சினா ஒரு வளர்ச்சி திட்டம் வருவதுதான் வளர்ச்சி. நம்ம அப்படி பார்க்கல. தமிழகத்தினுடைய வளர்ச்சினா தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களின் வளர்ச்சியும் சேர்ந்ததுதான். விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள், உழைக்கும் மக்கள், இதர மக்கள் அனைவருடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் சேர்ந்ததுதான் தமிழகத்தினுடைய வளர்ச்சி. ஏன்னா தமிழகம் என்பது வெறும் மேப் கிடையாது, எல்லைக்கோடு கிடையாது. அதில் இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்ததுதான் தமிழகம். எனவே தமிழகமும் வளர வேண்டும், தமிழக மக்களும் வளர வேண்டும். அனைத்தையும் சேர்த்துதான் நம்ம வளர்ச்சின்னு சொல்ல முடியும். இப்போ உதாரணமாக நிலத்துக்கான உரிமை, நீர்ப்பாசன திட்டங்கள், பல்வேறு தொழிற்சாலைகள், இதர வளர்ச்சி திட்டங்கள், பொதுத்துறை பாதுகாப்பு, மக்களுக்கு சாதகமான சட்டங்களை கொண்டு வருவது, நம்முடைய தமிழ் மொழி தாய்மொழியை பாதுகாப்பது, தீண்டாமை ஒழிப்பு, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு, மக்களுடைய ஒற்றுமை, மக்களுடைய உரிமை, மத்திய மாநில உறவுகள், ஜனநாயகம், மதச்சார்பின்மை என்று எல்லாமே சேர்ந்ததுதான் தமிழகத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கிறது. அதனால ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படிங்கிற இடத்துலதான் நான் இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் எவ்வளவு விஷயங்களை கம்யூனிஸ்டுகள் ஆற்றி இருக்கக்கூடிய பங்கை எடுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் என்ன, கம்யூனிஸ்டுகள் ஏன் இதெல்லாம் பண்றாங்க? மற்ற பல கட்சிகள் செய்யாத விஷயம், அலட்டி கொள்ளாத விஷயம், ஆனால் கம்யூனிஸ்டுகள் செய்கிறார்கள். ஏன் செய்யறாங்க? மக்கள் மீது கொண்ட கருணையினால் அல்ல, மாறாக மனிதகுலம் மேம்படுவதற்காக, மனிதகுலம் விடுதலை அடைவதற்கான வழியை சொல்லுகிற மார்க்சிய சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த மனிதகுலம் விடுதலை அடைய வேண்டும், மேம்பட வேண்டும், அதற்காக உழைப்பது, அதற்காக உயிர் கொடுப்பது, அதற்காக அடக்குமுறையை சந்திப்பது, அதற்காக தியாகம் செய்வது ஒரு கம்யூனிஸ்டினுடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்தது என்கிற உணர்வோடு மக்களுக்கான வளர்ச்சி, மாநிலத்துக்கான வளர்ச்சி,
தேசத்துக்கான வளர்ச்சி, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் செய்கிறார்கள். ஒரு உன்னதமான சோஷலிச சமூகம் இந்திய மண்ணிலும் உருவாக வேண்டும் என்கிற லட்சிய வேட்கையோடு தான் கம்யூனிஸ்டுகள் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். சோஷலிசம் உலக அளவில் ஏராளமான முன்னேற்றங்களை உருவாக்கியது, பல முன்மாதிரிகளை உருவாக்கியது. உலக அளவில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த முதல் நாடு சோஷலிச சோவியத் யூனியன். இன்றைக்கு வாய்கிழிய பேசுகிற, ஜம்பம் அடிக்கிற வல்லரசுகள் எல்லாம், சூப்பர் பவர்கள் எல்லாம் அதற்கு பின்னால் தான் பெண்களுக்கு வாக்குரிமை என்பதை அளித்தார்கள். தொழிலாளிகள் வெறும் வேலை செய்பவர்கள் அல்ல, அந்த ஆலையினுடைய நிர்வாகத்தில் பங்கெடுக்கும் அதிகாரம் படைத்தவர்கள் என்பதை உலகுக்கு பறைசாற்றியது சோஷலிச சோவியத் யூனியன். வீடுசார் பணிகளை பெண்கள் மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, ஆண்களும் பார்க்க வேண்டாம், பெண்களும் பார்க்க வேண்டாம், குடிமக்கள் என்கிற முறையில் ஆணும் பெண்ணும் சமூக உழைப்பில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் வீடுசார் பணிகளை அரசு பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்று வீடுசார் பணிகள் சமூகமயமாக்கப்பட்ட மிகச்சிறந்த உதாரணத்தை உலகுக்கு எடுத்து காட்டியது சோஷலிச சோவியத் யூனியன். அதே போல இந்தியா சுதந்திரம் அடைந்து இளம் தளிராக வளர்ந்து கொண்டிருந்த நேரத்துல நிறைய உதவிகள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்பட்டது. குறிப்பாக கனரக தொழில்கள். ஏன்னா கனரக தொழில்கள், ஹெவி இண்டஸ்ட்ரி எல்லாம் உருவாக்கணும்னா ஏகப்பட்ட மூலதனம் வேணும். அதே போல ஒரு மூலதனம் போட்டு உருவாக்கினால் உற்பத்தி துவங்குவதற்கு சில பல வருடங்கள் ஆகும். அப்ப அந்த மாதிரியான ஏற்பாடு இந்தியா சொந்தமாக செய்து கொள்ள முடியவில்லை. அதனால பல நாடுகள்ல நேரு அவர்கள் உதவி கேட்டார். ஆனால் உதவிகளை தட்டாமல் வழங்கியது அமெரிக்கா அல்ல, இதர முதலாளித்துவ நாடுகள் அல்ல, சோஷலிச சோவியத் யூனியன் தான் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிலாய் உருக்காலை, பொக்காரோ உருக்காலை, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல கல்வியில ஒரு ஐஐடி இருப்பதுதான் உயர்கல்விக்கான ஒரு அடையாளம். நம்முடைய நாட்டில் முதல் ஐஐடி பம்பாயில் உருவான போது அதற்கான உதவியை மற்ற நாடுகள் மறுத்த நிலையில் அந்த உதவியை செய்தது சோவியத் யூனியனில் அன்றைக்கு பொறுப்பாக இருந்த தோழர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள்தான். உதவி செய்து மும்பையில் இந்தியாவினுடைய முதல் ஐஐடி நிறுவனம் உருவாவதற்கான வழிகளை ஏற்படுத்தினார் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே போல விண்வெளி ஆராய்ச்சி, அணுசக்தி, இப்படியான துறைகளில் இந்தியாவோடு சோவியத் யூனியன் ஒத்துழைப்பு நல்கியது, உதவி செய்தது, தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொண்டது. இங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகளுக்கு ஏராளமான பயிற்சி அளிப்பதற்கும் அவர்கள் முன்வந்தார்கள். அதே போல ஐநா சபையில இந்தியா எழுப்புகிற பல விஷயங்கள், காஷ்மீர் பற்றிய பிரச்சனை, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வரும்போது இந்தியாவுக்கு ஆதரவாக ஐநா சபையில் குரல் கொடுத்த நாடுகளில் முன்னணியில் நின்றது சோஷலிச நாடுகள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இந்திய அளவுல இந்தியாவை செதுக்குவதற்கு பல உதவிகள் சோஷலிச அமைப்பு நாடுகள் செய்திருக்கிறார்கள். தமிழகத்துல கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஒரு மொழி வழி மாநிலம், தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு மாநிலம் உருவாவதற்கும் அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கும் நடந்த போராட்டத்தில் மற்ற அனைவரையும் விட முத்திரை பதித்து முன்னணியில் நின்றவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான் என்று பெருமைப்பட நம்மால் சொல்ல முடியும். இந்தியா முழுக்க மொழிவழி மாநிலங்கள் உருவாவதுதான் தேசிய இனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் சரியான நிலைப்பாடு என்று கம்யூனிஸ்ட் இயக்கம் கருதியது. அதனால நீங்க எல்லா மாநிலங்களும் பாருங்க, இங்க தமிழ்நாடு தனி மாநிலம் உருவாவதற்கு, அதே போல ஐக்கிய கேரளம், ஆந்திராவை பொறுத்தவரை விஷால் ஆந்திரம், விசால ஆந்திரம், மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சம்யுக்த மகாராஷ்டிரா, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் மகா குஜராத்,
இந்த மாதிரி மொழிவழி மாநிலங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து இடங்கள்லையும் போராட்ட களத்துல கம்யூனிஸ்டுகள் தான் முதல் வரிசையில் நின்றார்கள். இப்படிப்பட்ட மக்களை திரட்டி நடத்திய போராட்டத்தின் காரணமாகத்தான் 1953 மாநில சீரமைப்பு கமிஷன் என்பது உருவாக்கப்படுகிறது. அந்த கமிஷன் வந்ததை ஒட்டியும் ஏராளமான கருத்து பிரச்சாரம், வாத பிரதிவாதங்கள்ல கம்யூனிஸ்டுகள் தான் முன்னணி வகித்தார்கள். அதனாலதான் நமக்கு சென்னை மாகாணம், மெட்ராஸ் ஸ்டேட் என்பது கிடைத்தது. எனவே மொழி வழி மாநிலங்கள் உருவான வரலாறு நிச்சயமாக கம்யூனிஸ்டுகளை மறந்துவிட்டு அந்த வரலாறை எழுத முடியாது என்பதை முதல் விஷயமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த மொழி வழி மாநிலம் உருவான அந்த நேரத்துல நிறைய வாத பிரதிவாதங்கள், கருத்து மோதல்கள் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் நடந்தது. குறிப்பா தோழர் PR அவர்களுக்கும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்களுக்கும் நிறைய மோதல் நடந்தது. ராஜாஜி ரகசியமா பிரதமர் நேருவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல அவர் என்ன குறிப்பிடுறாருன்னு சொன்னா, இந்த மாநிலம் எல்லாம் மொழி வழி எல்லாம் வேண்டியது கிடையாது. மாநிலம்ங்கிறது ஒரு நிர்வாக வசதிக்காக நம்ம உருவாக்குகிற விஷயம். அதனால மொழி வழி மாநிலம் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற ரீதியில ஒரு கடிதத்தை எழுதுகிறார். PR-க்கு அது அரசல் புரசலா காதல விழுந்து அவர் சட்டப்பேரவையில அதை எழுப்புறாரு. நீங்க பிரதமருக்கு என்ன கடிதம் எழுதுனீங்க, அதை இங்க வெளியிடுங்க அப்படின்னு. ராஜாஜி சமாளிக்கிறாரு. அவர் எப்படி இப்படி எழுதுனதை சொல்ல முடியாதுல்ல. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு ஜென்டில்மேனுக்கும் இன்னொரு ஜென்டில்மேனுக்கும் இடையில நடந்த கடித போக்குவரத்து, நான் பர்சனல் லெட்டர் எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. PR உடனே டக்குன்னு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நீங்க ஜவஹர்லால் நேரு ஃபேமிலி, உற்றார் உறவினர் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு குசலம் விசாரிச்சீங்கன்னா அது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் ஜனநாயக உரிமையோடு செயல்பட வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் சம்பந்தப்படுத்தி எழுதியிருந்தால் அது குசல விசாரிப்பதல்ல, அது உங்க பர்சனல் விஷயம் கிடையாது. ஒரு ஜென்டில்மேன் இன்னொரு ஜென்டில்மேனுக்கு எழுதுகிற கடிதம் கிடையாது. இது நாடு சம்பந்தப்பட்ட விஷயம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை வெளியிடுங்கள் என்று அன்றைக்கு வாதாடினார். எதுக்காக நான் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, மொழி வழி மாநிலம் வேணும் அப்படின்னு தீர்மானம் போட்டுவிட்டு கம்யூனிஸ்டுகள் உட்கார்ந்து விடவில்லை, அல்லது மக்களை திரட்டி போராட்டம் நடத்தியதோடு ஓய்ந்து விடவில்லை. மாறாக அதற்கு எதிராக வருகிற எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அதற்கு பதிலடி கொடுத்து மொழி வழி மாநிலம்தான் ஆகச் சிறந்தது, முக்கியமானது, தேவையானது, ஜனநாயகம் சம்பந்தப்பட்டது என்பதை எடுத்து வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருந்தார்கள். அடுத்து தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும். இது தோழர்களுக்கு தெரியும். சங்கரலிங்கனார் அவர் ஒரு 76 நாட்கள் விருதுநகர்ல இருக்கக்கூடியவர், காங்கிரஸ்காரர். 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறக்கிறார். சாவதற்கு முன்னால் என்ன சொல்கிறார்? நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை கம்யூனிஸ்டுகளிடம்தான் ஒப்படைக்க வேண்டும். நான் எந்த கோரிக்கைக்காக என்னுடைய உயிரை தியாகம் செய்கிறேனோ அந்த கோரிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான். எனவே அவர்களை நம்பித்தான் என் உடலை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல அவர் இறந்த பிறகு அவருடைய உடல் கம்யூனிஸ்ட் தலைவர்களிடம்தான் ஒப்படைக்கப்பட்டது. அதே போல தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் அருமை தோழர் ராமமூர்த்தி முன்மொழிவதாக இருந்தது. சில பல காரணங்கள்னால அவரால் போக முடியல. அவருக்கு பதிலாக அன்றைக்கு தமிழ்நாடு என்கிற பெயர் சூட்ட வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்மொழிந்தது அருமை தோழர் பூபேஷ் குப்தா. அவர் வங்காளத்துக்காரர், ஆனால் கம்யூனிஸ்ட். எனவே எந்த மாநிலம் என்பதல்ல, மொழி வழி மாநிலம் என்கிற கோட்பாட்டை கம்யூனிஸ்டுகள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற அடிப்படையில் வங்காளத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்மொழிந்த வரலாறெல்லாம் நிச்சயமாக தமிழகத்திலே கம்யூனிஸ்டுகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். அடுத்தது நம்மளுக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். எங்கேயாவது ஒரு வளர்ச்சி திட்டம் வந்ததுன்னா இவங்களுக்கெல்லாம் பொறுக்காது. ஒன்று கட்சியா வருவாங்க, இல்லைன்னா CITU-வா வருவாங்க, இல்லைன்னா விவசாய சங்கமா வருவாங்க, கொடியை எடுப்பாங்க, இதை காலி பண்ணுவாங்க.
எல்லா வளர்ச்சி திட்டத்தையும் காலி பண்ணுவாங்க. ஒரு தொழிற்சாலை வந்ததுன்னா காலி பண்ணுவாங்க. இந்த பேர் நமக்கு உண்டா இல்லையா? இன்னைக்கு சமூக வலைத்தளம் வந்ததற்கு பிறகு இந்த பொய்யான கற்பனையான புனைகதைகள் விதவிதமாக வடிவம் பெற்று நமக்கு எதிரான பிரச்சாரமாக இறக்கிவிடப்படுகிறது. ஆனா இந்த பிரச்சாரத்துல ஈடுபடுறவங்கள்லாம் கடந்த கால வரலாறை படித்து தெரிந்து கொள்வது அவசியம். இன்றைக்கு நடக்கிற போராட்டங்களையும் படித்து தெரிந்து கொள்வது அவசியம். கடந்த காலத்துல 2 பெரிய திட்டங்கள், தமிழகத்திற்கான திட்டங்கள், இதை கொண்டு வந்ததில் கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஒண்ணு, இந்த மாவட்டமும் சேர்ந்து பலனடைகிற பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். அதே போல முல்லை பெரியாறு அடிக்கடி சர்ச்சைக்குள்ளாகிறது. அந்த பெரியாறு நீரிலிருந்து புனல் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டம். இந்த 2 திட்டங்களும் அன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்பட்ட மிக மிக முக்கியமான திட்டங்கள். இந்த 2 திட்டங்களையும் கொண்டு வந்ததில் கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய பங்கு பாத்திரம் இருக்கிறது. இப்ப பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தை எடுத்துக்கங்க. 57ல கேரளாவில் இஎம்எஸ் அவர்களுடைய அமைச்சரவை வருகிறது. அதுக்கு முன்னால 10 வருஷம் தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் தான், கேரளாவிலையும் காங்கிரஸ் தான். ஆனா கேரள காங்கிரஸ் அரசு இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்திற்கு கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்கவே இல்லை. 57ல இஎம்எஸோட அமைச்சரவை வந்த பிறகு அந்த நேரத்துல கட்சியில கேரள மாநிலத்திற்கு பொறுப்பாக தோழர் பிஆர். ஆனால் அவர் கட்சி வேலையாக அங்கு போகிறார். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, தமிழகத்திற்கு பலனளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டம், நம்ம தோழர்கள்ட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இஎம்எஸ் உள்ளிட்ட அமைச்சரவையில அவர் பேசுகிறார். உபரி நீர் தானே கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எங்களுக்கு விவசாயத்திற்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு பேசுறாரு. இஎம்எஸ் அமைச்சரவை என்ன சொல்றாங்க, கொள்கை அளவுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன, நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், வந்த உடனேயே எங்களை கவிழ்ப்பதற்கு காங்கிரஸ் காத்து இருக்கிறது. இப்ப இந்த பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்துக்கு நாங்க ஒப்புதல் கொடுத்தா கேரளாவில் காங்கிரஸ் கட்சி என்ன பிரச்சாரம் பண்ணும்னா, இவங்க சொந்த மாநிலத்தை வஞ்சித்து அண்டை மாநில கம்யூனிஸ்டுகள் கேட்டார்கள் என்பதற்காக நம்முடைய தண்ணீரை வாரி வழங்கி விட்டார்கள், அள்ளி கொடுத்து விட்டார்கள், ஆகவே இந்த அமைச்சரவையை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே ஆரம்பிச்ச உடனே மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு எங்களை டிஸ்மிஸ் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு. அதனால நீங்க பேசி கேரள காங்கிரஸ்காரர்கள் இதை அரசியலாக்க கூடாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை வாங்கித்தர முடியுமா அப்படிங்கிறத அன்றைக்கு இஎம்எஸ் அமைச்சரவை நம்ம கிட்ட கேட்குது. இப்ப தோழர் பிஆர் திரும்பி வருகிறார். முதலமைச்சர் காமராஜர், நிதி அமைச்சர் சி சுப்பிரமணியம் 2 பேர்கிட்டையும் பேசுறாரு. 2 பேருக்குமே இந்த திட்டம் வேணுங்கிறது இருக்கு. கேரளாவில் காங்கிரஸ் பிரச்சனை பண்ணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஆகவே என்ன பதில் சொல்றாங்கன்னா, நாங்க எங்க ஹைகமாண்ட் கிட்ட நாங்க பேசுறோம், நீங்களும் பேசுங்கிறாங்க. இப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க முதல்ல பேசட்டும்னு வெயிட் பண்ணுவோம். ஆனா தமிழகத்திற்கு தேவையான திட்டம் என்பதால் ஒரு கம்யூனிஸ்ட்ங்கிற முறையில தோழர் பிஆர் அதை அப்படியே விட்டுவிடவில்லை. யார்கிட்ட பேசுறாரு, மத்திய உள்துறை அமைச்சர் கோவிந்த் வல்லப பந்த் அவர்கிட்ட பேசுறாரு. நீங்க இப்படி ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும், இதை பயன்படுத்தி நீங்க கலைச்சு விட்டுற கூடாது அப்படின்னா, உள்துறை அமைச்சர் விவரமா இருக்காரு, கலைப்பதுதான் இஎம்எஸ் ஆட்சியை டிஸ்மிஸ் செய்வதுதான் அவங்களுடைய நோக்கம், அதனால இந்த உத்தரவாதம் எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம்ன்றார். சரி, ஒரு ரவுண்டு வந்தாச்சு. உள்துறை அமைச்சர் உத்தரவாதம் கிடையாதுன்றார். சரி, விட்டுவிட்டு ஆட்சி தான் முக்கியம் கேரளாவில், அடுத்த வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு யாரா இருந்தாலும் போயிருப்பாங்க. ஆனா கம்யூனிஸ்டுகள் அப்படி போகல, தோழர் பிஆர் அப்படி போகல. அவர் திரும்ப இஎம்எஸ் கிட்டையும் அன்றைக்கு பாசன அமைச்சராக இருந்த கிருஷ்ணய்யர் 2 பேர்கிட்டையும் பேசி கடைசியில அங்கு வேலை பார்த்த ஒரு என்ஜினியர், இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு திட்டம் போட்டு கொடுக்கிறார். அந்த திட்டம் கேரளாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத, ஆனால் தமிழகத்திற்கு தண்ணீரை கொடுக்கிற ஒரு அருமையான திட்டத்தை போடுகிறார். எனவே கேரளாவில் இஎம்எஸ் அவர்கள் இருந்தபோது இந்த திட்டத்திற்கான ஒப்புதல் அப்போதே வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு கேரள அமைச்சரவை, இஎம்எஸ் அமைச்சரவை கவிழ்க்கப்படுகிறது, கலைக்கப்படுகிறது அப்படிங்கிறது பின்னால வந்த விஷயம். இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்கள், கோவை உட்பட பல லட்சம் ஏக்கரா
நிலங்களுக்கான பாசன வசதி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம். இது வந்து 2 அரசாங்கங்களும் தான் பின்னால பேசி உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஆனா இந்த உடன்படிக்கை உருவாவதற்கான கிரவுண்ட் ஒர்க் அத்தனையும் கம்யூனிஸ்டுகள் தான் அன்றைக்கு பார்த்தார்கள். கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்தது என்பதும் சேர்ந்துதான் நமக்கு தமிழகத்துல இந்த பலனை கொடுத்திருக்கிறது. அதனால கம்யூனிஸ்டுகள் எங்க இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணாங்க, வளர்ச்சியில என்ன கொடுத்தாங்க என்று கேட்பவர்களுக்கெல்லாம் இது மிகச்சரியான பதிலாக அமையும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த பெரியார்ல புனல் மின்சாரம் எடுக்கக்கூடிய திட்டம். நீங்க முல்லைப்பெரியாறு அணையெல்லாம் கட்டினது வந்து 1886. திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கிட்ட சென்னை ராஜதானி ஆட்சி செய்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அவங்க வந்து ஒப்பந்தம் போட்டு பல லட்சம் ஏக்கர் நிலத்தை 999 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்துதான் இந்த அணையெல்லாம் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு பின்னால காங்கிரஸ் அரசு வந்த பிறகு அதுல இருந்து நம்ம மின்சாரம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வருது. திருவிதாங்கூரை கேட்டு பார்க்கறாங்க, அவங்க வந்து முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. அப்ப இங்க ராஜாஜி இங்க பொறுப்பா இருக்காரு, அங்க வந்து பட்டம் தாணுப்பிள்ளை அப்படிங்கிறவரு கேரளாவில் இருக்காரு. அப்போ திருவிதாங்கூர் பொறுப்பாக அப்ப தோழர் பிஆர் வந்து அந்த பட்டம் தாணுப்பிள்ளைய பார்த்து இதை பத்தி பேசுறாரு, அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவரு போய் கேட்குறாரு, இந்த மாதிரி மிஸ்டர் பட்டம், நீங்களுக்கு ஸ்கீம்ல எந்த ஆட்சேபனா அப்படின்னு கேட்குறாரு. அவர் கொதிச்சு எழுந்துடுறாரு. ஏங்க, ஏற்கனவே வந்து இவ்வளோ ஏக்கரா நிலத்தை உங்களுக்கு குத்தகைக்கு கொடுத்துருக்கோம், தண்ணி கொடுத்துருக்கோம். திருவிதாங்கூர் வந்து வெள்ளம் கொடுத்து நீங்களுக்கு வெள்ளம் கிட்டி, நெல்லு கிட்டி, அரி கிட்டி. ஆனா திருவிதாங்கூருக்கு எந்த கிட்டி? 1 ஏக்கருக்கு 2 அணா. இதை எங்களுக்கு கொடுத்துட்டு நெல், அரிசி எல்லாத்தையும் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்ப 10ம் 10ஆவதுக்கு நீங்க மின்சாரம் தயார் பண்றதுக்கு நான் வந்து அனுமதி கொடுக்கணுமா? முடியாது அப்படின்றாரு. பிஆர் திரும்ப வந்து ராஜாஜி கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? அவருடைய அங்கலாய்ப்பு நியாயம். அதனால நம்ம இங்க உற்பத்தி செய்கிற மின்சாரத்திற்கு ஒரு யூனிட்டுக்கு குறைஞ்சபட்சம் 2 பைசாவாவது அவர்களுக்கு கொடுத்தால் அவங்களையும் ஒத்துக்கொள்ள வைக்க முடியும். ராஜாஜி சரிங்கிறாரு. ஆனா அவர் எவ்வளவு கில்லாடிங்கிறீங்க, பிஆருக்கு சொல்லி கொடுக்குறாரு. போய் உடனே 2 பைசால ஆரம்பிச்சிடாத, 1 பைசான்னு ஆரம்பி பேச்சுவார்த்தை வேற நடத்தி 2 பைசாவில் முடியுன்னு. அப்புறம் இதோட அவர் அங்க போறாரு. அங்க பட்டம் தாணுப்பிள்ளை 4 பைசா 5 பைசாங்கிறாரு. அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி 1 யூனிட் மின்சாரத்திற்கு 2 பைசா தமிழகம் திருவிதாங்கூருக்கு கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அந்த ஒப்பந்தம் முடிந்து புனல் மின்சார திட்டம் என்பது மிகப்பெரிய அளவு தமிழகத்திற்கு உதவி செய்யக்கூடிய விதத்துல வந்ததுங்கிறத பார்க்கிறோம். இந்த மாதிரி பல கதைகளை என்னால சொல்ல முடியும். ஆனா இது 2ம் தான் ஒரு மிகப்பெரிய திட்டங்களாக நமக்கு வந்தது. அதே போல ஒரு விஷயம் நான் படிச்சப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்பெல்லாம் 5 ஆண்டு திட்டம் மத்திய அரசு அது பாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கு. மாநிலங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியறது கிடையாது. மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட அந்த கமிட்டிகள், கமிஷன்கள் எதுவுமே கூடுவது கிடையாது. திட்ட கமிஷனே கலைக்கப்பட்டு விட்டது. ஆனா நேரு பிரதமராக இருந்தபோது 2வது 5 ஆண்டு திட்ட நகல் ஒன்றை போட்டு எல்லா மாநில சட்டப்பேரவைகளுக்கும் அனுப்பினார். ஒரு மாநில அரசுகளோடு கலந்து பேசி 5 ஆண்டு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். அப்போ தமிழக சட்டப்பேரவைக்கு 2வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய நகல் வந்தது. மாநிலங்கள் ஏதாவது கூடுதலா வேணும்னு கேட்டா ஏற்க முடிந்ததென்றால் அதையும் ஏற்று திட்டத்தில் இணைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது அன்னைக்கு நேருவோட ப்ரப்போசல். அது தமிழக சட்டப்பேரவையில் வந்தபோது தோழர் கல்யாண சுந்தரம், அதே போல கோவையிலிருந்து சென்ற மரியாதைக்குரிய தோழர் பூபதி உள்பட அங்க வந்து நிறைய மாற்று ஆலோசனைகள் வச்சாங்க. குறிப்பாக 2வது 5 ஆண்டு திட்டத்தில் தமிழகத்திற்கு தேவையான 5 திட்டங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த 2வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய ஃபோக்கஸ் என்னன்னா கனரக தொழில்கள். அதனால இவங்க சொன்னதும் பெரிய திட்டங்களாகத்தான் இருந்தது. உதாரணமாக பழுப்பு நிலக்கரி பயன்படுத்தி மின்சாரம் எடுக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, தூத்துக்குடி துறைமுகம், சேலம் இரும்பாலை, சேது சமுத்திர திட்டம்,
தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய கனிம வளங்களை தோண்டி எடுத்து அதை பயன்படுத்துவது, அதில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது. இந்த 5 திட்டங்களும் அன்றைக்கு 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் மேல் தமிழகத்தில் கம்யூனிஸ்டுகள் முன்வைத்த மிகச்சிறந்த ஆலோசனை. இதை நிதியமைச்சர் ஏற்றுக்கொண்டு 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் இந்த 5ம் இணைக்கப்பட்டன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சேது சமுத்திர திட்டம் மட்டும் நடக்கல, அது கூட RSS சங் பரிவார அந்த கட்டுக்கதைகளால் மற்றபடி மற்ற திட்டங்கள் அமலுக்கு வந்து தமிழகம் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மூல காரணமாக, ஆரம்ப காரணமாக கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள் என்று சொல்ல முடியும். பொதுத்துறை பாதுகாப்பு, அதே போல திருச்சியில BHEL பெரிய அளவு பிரபலமாக பேசப்படுவது. ஆனா பொதுத்துறையை க்ளோஸ் பண்றது தான் தொடர்ந்து ஆட்சியாளர்களுடைய வேலை. அதனால BHELக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் அதை சீமென்ஸ் என்கிற பன்னாட்டு நிறுவனத்துக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடு நடந்தபோது தோழர் PR உட்பட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் நடத்தியதால் தான் சீமென்ஸ் என்கிற பன்னாட்டு நிறுவனத்திற்கு அந்த ஆர்டர்கள் போகாமல் BHELக்கு வந்து இன்று வரை திருச்சியில் BHEL என்கிற மிகப்பெரிய நிறுவனம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள், அவர்களது குடும்பங்கள் அதை நம்பி இருக்கிறது என்று சொன்னால் அதனை பாதுகாத்த பெரும் பொறுப்பு நம்மை சார்ந்தது. அதே போல நிலத்துக்கான போராட்டம், அதுக்கு எத்தனை உதாரணம் சொல்றது? ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நிலம் எங்கள் உரிமை என்பதை மையப்படுத்தி ஏராளமான போராட்டத்தை நடத்தி இருக்கோம். மற்ற கட்சிகள்லாம் வேற ஏதாவது விஷயத்துல வர முடியும், இது நாங்களும் பண்ணோம். ஆனா நிலத்துக்கான போராட்டத்துல கம்யூனிஸ்டுகளை தவிர வேறு எந்த கட்சியும் ஒத்த கிளைம் கூட வைக்க முடியாது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை, அன்றிலிருந்து இன்று வரை அத்தனை போராட்டங்களும் நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். தேசிய அளவுல பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல குத்தகை விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய தேபாகா போராட்டம், தெலுங்கானாவில் நடந்த வீரம் செறிந்த விவசாயிகளுடைய போராட்டம், மகாராஷ்டிராவில் வார்லி ஆதிவாசிகள் உரிமைகளுக்காக நடந்த மிகப்பெரிய போராட்டம், கேரளாவில் வடக்கு மலபார் புன்னப்புரா வயலார் இப்படிப்பட்ட போராட்டங்கள், திரிபுராவில் ஆதிவாசி மக்களுக்கான போராட்டம், இந்த பல போராட்டங்கள் விடுதலை கிடைப்பதற்கு முன்னாலேயே நடந்தது. அத்தனையிலையும் செங்கொடி இயக்கம் தான் தலைமை தாங்கியது. அதனால்தான் விவசாயிகளுக்கும் குத்தகை விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் பலன் கிடைத்தது, நிலம் கிடைத்தது என்பதெல்லாம் எழுதப்பட்ட வரலாறு. தமிழகத்துல கீழத்தஞ்சையினுடைய மிகப்பெரிய போராட்டம், 44 பேர் எரித்து கொலை, இதெல்லாம் நடந்ததற்கு பிறகு அந்த கம்யூனிஸ்டுகள் செய்த தியாகம், கம்யூனிஸ்டுகள் ஆற்றிய பணியின் காரணமாகத்தான் பின்னால தமிழகத்துல பண்ணையாள் பாதுகாப்பு சட்டமே வந்தது. அதுக்கு முன்னாலெல்லாம் இருந்த சட்டங்கள்லாம் பண்ணையார் பாதுகாப்பு சட்டம். இது நடந்ததுக்கு பிறகுதான் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம், கணபதியா பிள்ளை கமிஷன், குறைந்தபட்ச கூலி. இன்னைக்கு அசால்ட்டா பேசுறோம் சட்டக்கூலி, குறைந்தபட்ச கூலி. அதெல்லாம் எப்படி வந்தது, யாரால வந்தது? அதனால கம்யூனிஸ்டுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டவங்க வாயிலேயே அடிக்கிற மாதிரி இந்த பதில்களை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அதே போல அந்த காலத்துல குத்தகை விவசாயிகள் அடிக்கடி வெளியேற்றம், அதுல சட்டசபையில நம்முடைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அருமையா ஆர்கியூ பண்ணி இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எதுக்கும் அவசர சட்டம் போடுறீங்க, கேட்டா அவசரங்கிறீங்க. நீங்க விவசாயிகளை நிலத்தை விட்டு வெளியேற்றிக்கிட்டே இருக்கீங்க, அது அவசரம் இல்லையா? அதை தடுப்பதற்கு ஏன் நீங்க ஒரு அவசர சட்டம் போடக்கூடாது? எப்ப கேட்டாலும் நாங்க மிராஸ்தார்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம், பண்ணையார்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம், பெருநில உடைமையாளர்களை கூப்பிட்டு வச்சு தடவி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களே, இதற்கு மட்டும் அவசர சட்டம் போட உங்களுக்கு ஏன் கை வரல அப்படிங்கிறத கேட்டதோடு ஒரு அருமையான புராணத்துல இருந்து ஒரு விஷயம், அதாவது கௌரவர்களை எதிர்த்து போராடு அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்றாரு. அர்ஜுனன் சொல்றாரு, எதிர்த்தாப்புல நிக்கிறவங்க எல்லாம் எதிரிகள்னு நீங்க சொல்றீங்க, ஆனா எல்லாரும் என்னுடைய உறவினர்கள். அதனால ரொம்ப நெருங்கிய உறவினர்களை பார்க்கும் போது என்னுடைய கைகால்கள் தளர்கின்றன, வாய் வறண்டு போகிறது, என்னால போர் நடத்த முடியல. இல்ல நீ போர் நடத்தணும்னு கிருஷ்ணர் சொல்லுவாரு, அது வேற கதை.
இதை சொல்லிட்டு நம்முடைய தலைவர்கள் அன்னைக்கு என்ன பேசினாங்கன்னா, அது எப்படி அர்ஜுனன் எதிரிகளை பார்க்கும் போது உறவினர்கள்னு கைகால் தளருது வாய் வரழுதுங்கிற மாதிரி நிலப்பிரபு மேல கை வைக்கணும்னா அவங்கெல்லாம் உங்களுடைய உறவினர்கள் நெருக்கமானவர்கள் என்பதால் அரசனுடைய கைகால்கள் தளருகிறதா, அரசனுடைய வாய் வறண்டு போகிறதா? ஏன் நிலப்பிரபுக்களை எதிர்த்து ஒரு நடவடிக்கை கூட நீங்கள் எடுக்க மறுக்கிறீர்கள்? இதே சமயம் விவசாயிகளை தூக்கி வெளியில போடுன்னா கைகாலும் நடுங்கிறது கிடையாது, வாய் வறண்டும் போறது கிடையாது. அப்ப யார் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற முறையில அங்க பேசப்பட்டது. இப்ப கூட 100 நாள் வேலை கொண்டு வந்தது நிச்சயமாக கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பு. விவசாயத்தில் முதன்முறையாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமக்கூலி என்கிற விஷயம் 100 நாள் திட்டத்தில் வந்தது. அதை நிதர்சனமாக்கியவர்கள் நம்முடைய இன்றைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்பதையும் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. அதே போல மொழி சம்பந்தப்பட்ட விஷயம், செம்மொழி அந்தஸ்து கிடைக்க வேண்டும்ங்கிற விஷயமா இருக்கலாம், சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீது தமிழில் பேசுவது என்கிற அந்த விஷயமாக இருக்கலாம். தோழர் ஏ நல்லசிவன் முயற்சி செய்து தமிழில் தந்தி என்று கொண்டு வந்த விஷயமாக இருக்கலாம். நம்முடைய கட்சி திட்டத்திலேயே மிக தெளிவாக அனைத்து மொழிகளுக்கும் சம அந்தஸ்து என்பதை கம்யூனிஸ்டுகள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளும் சமமாக பார்க்கப்பட வேண்டும். 67ல அபிஷியல் லாங்குவேஜஸ் ஒரு திருத்த மசோதா வருது, அலுவல் மொழி திருத்த மசோதா 67. அப்போ சட்டப்பேரவையில நாடாளுமன்றத்துல எல்லா இடங்கள்லையும் நம்முடைய தோழர்கள் பேசுகிறார்கள். பேசும்போது அவங்க முன் வச்ச அந்த பாயிண்ட், அதாவது தாய்மொழி தான் நீங்க ஊக்குவிக்கணும், மற்ற மொழிகளை ஹிந்தியை திணிக்க கூடாது என்பதற்கு அவர்கள் முன்வைத்த காரணம் ரொம்ப பிரமாதமான காரணம். என்ன சொன்னாங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னால இந்தியா விட்டு விட்டாதான் இருந்தது, இந்தியா என்கிற வடிவமைப்பு கிடையாது. அப்ப இந்தியாவை ஒன்றுபடுத்தியது, இந்திய மக்களை ஒன்றுபடுத்தியது என்பது எப்படி வந்ததுன்னா, அந்நியரை எதிர்த்த போராட்டத்தில் தான் இந்திய மக்களுடைய ஒற்றுமை உருவானது. அது சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? எந்த முடிவாக இருந்தாலும் மக்கள் உணர்வு பூர்வமாக ஒத்துழைத்தால்தான் அது நடக்கும். எனவே அவர்கள் விருப்பமில்லாமல் இன்னொரு மொழியை திணிக்காதீர்கள், தாய்மொழிதான் அந்தந்த மாநிலத்தில் அலுவல் மொழியாக, கல்விக்கான மொழியாக, நீதிமன்ற மொழியாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு ஹிந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் நீடிக்க வேண்டும் என்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டையும் மிக அற்புதமாக அன்றைக்கு தலைவர்கள் எடுத்து வைத்தார்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள், மொழி சம்பந்தமான அம்சங்கள்ல கம்யூனிஸ்டுகள் ஆற்றிய பணி நிறைய இருக்கு. அதே போல தொழிலாளர்கள், இன்றைக்கு தமிழகமும் சரி இந்தியாவிலேயும் சரி, தொழிலாளர் நலனுக்காக அல்லது தொழிற்சங்கத்தை பாதுகாக்கக்கூடியதாக சட்டங்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த சட்டங்களுக்கு பின்னால் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஒவ்வொரு இன்ச்சிலும் கம்யூனிஸ்டுகளுடைய போராட்டம் என்பது இருந்திருக்கிறது. 54-55 சட்டப்பேரவையில நம்முடைய தலைவர்கள் கோயம்புத்தூர்ல 11,000 மில் தொழிலாளிகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டதை பத்தி அன்னைக்கே பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 48ல 11,000 மில் தொழிலாளிகள் அவங்க டிஸ்மிஸ் செய்யப்படுறாங்க. 49ல இழப்பீடு வேண்டும், அநியாயமா டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க, தொழிலாளிகளுக்கு இழப்பீடு வேண்டும் அப்படின்னு அட்ஜூடிகேஷன் போகுது. அந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு 51ல வருது, தொழிலாளிகளுக்கு இழப்பீடு கொடுக்கணும். அதாவது 1 வருஷம் சர்வீஸ் இருந்ததுன்னா 1 மாத சம்பளம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு. இப்போ 11,000 பேருக்கு இதை கணக்கு போடணும். அதுக்காக ஒரு அதிகாரிய அரசு நியமிக்குது. அவர் 53ல, அதாவது நடந்தது 48, ஞாபகம் வச்சுக்கோங்க, 53ல அவர் ஒரு ரிப்போர்ட்டு அனுப்பிச்சிட்டேங்கிறாரு. 1 வருஷம் கழிச்சு அந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அரசாங்கம் எங்களுக்கு வரவே இல்லைங்குது. இப்ப இதை மிகப்பெரிய அளவு பிரச்சனையாக்கி அமைச்சர் இதற்கு நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று விரல் நீட்டி அன்றைய ஆட்சியாளர்களை, அமைச்சரை
குறை சொன்னவர்கள், விமர்சித்தவர்கள், தொழிலாளிகளுக்கு ஆதரவாக கோவை மில் தொழிலாளிகளுக்கு டிஸ்மிஸ் ஆன தொழிலாளிகளுக்காக குரல் கொடுத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். அதுல கடைசியா என்ன சொன்னாங்கன்னா, ரிப்போர்ட் வந்தது வரலன்னு நீங்க சொல்றதெல்லாம் சும்மா சால்ஜாப்பு. உண்மையான பிரச்சனை என்ன? 11,000 தொழிலாளிகளுக்கு இவ்வளோ பெரிய இழப்பீடு கொடுத்தா யாருக்கு நஷ்டம் வரும்? மில் முதலாளிகளுக்கு நஷ்டம் வரும். யாருக்கு வலிக்கும்? மில் முதலாளிகளுக்கு வலிக்கும். அவங்களுக்கு வலிச்சா பதில் வலி இன்னொருத்தருக்கு யாருக்கு வரும்? அரசாங்கத்துக்கு வரும். அந்த வலியின் காரணமாகத்தான் வந்த ரிப்போர்ட்டையே வரல நீங்க சொல்றீங்க. இதுலயே உங்களுடைய வர்க்க பாசம் என்பது தெளிவாக முன்னுக்கு வருகிறது அப்படிங்கிற உரைகள் எல்லாம் இன்று வரை பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களாக இருக்கின்றன. இப்ப இங்க சின்னியம்பாளையம் தியாகிகள் அவங்க இன்னைக்கும் இரத்த சாட்சிகளாக நம்மோடு வசித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திலிருந்து அருமை தோழர் ரமணி அவர்கள், அதே போல தோழர் ஆர் உமாநாத் அவர்கள் தொழிலாளிகளுடைய நலனுக்காக பேசியது, போராட்டத்தில் பங்கெடுத்தது, உண்ணாவிரதம் இருந்தது, ஏராளமான உதாரணங்கள் நமக்கு முன்னால இருக்கு. திண்டுக்கல்லில் அடிமட்டத்தில் இருந்த தோல் பதனிடும் தொழிலாளிகளுக்கு சட்ட அந்தஸ்து, தொழிலாளி என்கிற அந்தஸ்து வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அருமை தோழர் ஏ பாலசுப்ரமணியம், எஸ் ஏ தங்கராஜ் போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தொழிலாளிகளோடு தொழிலாளிகளாக கிடந்து அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நடந்த போராட்டம். இன்றைக்கும் சாம்சங் போன்ற பன்னாட்டு நிறுவனத்தில் தொழிலாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட வீரம் செறிந்த போராட்டம். 29 தொழிலாளர் நல சட்டங்களை சுருக்கி 4 தொகுப்புகளாக மாற்றிய அந்த அநீதிக்கு எதிரான போராட்டம். வேலை நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது இன்றைக்கு முதலாளிகள், கார்ப்பரேட்டுகள் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயம். வேலை நேர அதிகரிப்புனா வெறும் வேலை நேர அதிகரிப்பு இல்லை. அது என்ன அதிகரிப்பு? சுரண்டல் அதிகரிப்பு. அது எந்த அதிகரிப்புக்கு இட்டு செல்கிறது? முதலாளிகளுடைய லாப அதிகரிப்புக்கு இட்டு செல்கிறது. அதனால வேலை நேர அதிகரிப்பு, சுரண்டல் அதிகரிப்பு, லாபம் அதிகரிப்பு என்கிற இந்த கூட்டுக்களவாணித்தனம், இதை இன்றைக்கு கூடுதலாக முதலாளிகளும் கார்ப்பரேட்டுகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களே. தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் அதை எதிர்ப்பதில் முன்னணியில் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்களா இல்லையா? தமிழக சட்டப்பேரவையில் தொழிற்சாலை சட்ட திருத்த மசோதா வந்தபோது முதலில் குரல் கொடுத்தது, இதர மதச்சார்பற்ற கட்சிகளை இதற்கு ஆதரவாக திரட்டியது. கடைசியில் திமுக அரசாங்கம் பின்வாங்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்திய அந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் தவிர வேறு யார் இருந்தார்கள் என்பதை யாராவது கை நீட்டி சொல்ல முடியுமா? இஸ்லாமிய சமூகத்துக்காக சச்சார் கமிட்டி பரிந்துரை, அதே போல ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியினுடைய பரிந்துரை, இன்றைக்கும் லவ் ஜிஹாத் என்கிற பேரில், மாட்டரசியல் என்கிற பேரில் பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இஸ்லாமிய இளைஞர்கள் அடித்து கொல்லப்படுகிற அந்த மாதிரியான சம்பவங்கள்ல ஸ்பாட்டுக்கு போவது யார்? அவர்களுடைய வீடுகள் இடிக்கப்படும் போது அந்த புல்டோசருக்கு எதிராக களத்திற்கு செல்வது யார்? வேற ஏதாவது சிங்கிள் பார்ட்டியை நீங்க காமிச்சிருங்க. எல்லாம் பேச்சு தான், வாய் பந்தல் தான், வாயில வடை சுடுகிற ஏற்பாடு தான். தமிழ்நாடு உட்பட நிறைய அதுக்கு ஆள் இருக்கு. ஆனா களத்தில் நிற்பது, பிரிட்டாஸ் பேசினார் பாருங்க, இப்படி எல்லாம் பேசினா RSS ஆட்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிங்கும் போது அவர் என்ன சொன்னாரு? பிரிட்டாஸ் என்கிற தனி மனிதர் அல்ல, CPM ஒரு பிரதிநிதின்னு. இன்றைக்கு களத்தில் CPM பிரதிநிதிகள் இஸ்லாமிய சமூகம் பாதிக்கப்படும் போது, தலித் சமூகம் பாதிக்கப்படும் போது, பழங்குடி மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட வன்முறை எத்தனை கேஸ் என்னால சொல்ல முடியும்? அது வாச்சாத்தியாக இருக்கலாம், இங்க கோவை மாவட்டத்துல சின்னாம்பதியாக இருக்கலாம், சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல் நிலைய கொடுமையாக இருக்கலாம், பட்டியலில் இடம்பெறாத ஏராளமான விஷயங்கள் எல்லாத்திலையும் இன்றைக்கு செங்கொடி இயக்கம் தலையிடுகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்கிற சின்ன வெளிச்ச கீற்றையாவது உருவாக்குவதற்கு நம்முடைய தலையீடுகள் உதவி செய்கிறது. தீண்டாமை கொடுமைக்கு எதிராக நிற்கிறது மட்டும் இல்ல, தீண்டாமை கொடுமை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் நிலம் போக வேண்டும், அவர்கள் கைக்கு நிலம் போக வேண்டும் என்பதை பழைய காலத்திலிருந்து இன்று வரை கம்யூனிஸ்டுகள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் மனம் மாறணும், நம்ம தீண்டாமை செய்யக்கூடாது, தீண்டாமை ஒரு பாவச் செயல்
அப்படின்னு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றோம்? இது உழைப்பு சுரண்டல் ஒரு பக்கம், சாதிய பாகுபாடு ஒடுக்குமுறை இன்னொரு பக்கம். அதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும். சொத்தின் பகுதி அவர்களுக்கு போக வேண்டும், வளங்களில் ஒரு பகுதி அவர்களுக்கு போக வேண்டும். குறிப்பாக கிராமப்புறங்களில் நிலம் அவர்கள் கைக்கு போக வேண்டும். இதை வேற எந்த கட்சி வைக்குது? தலித் அமைப்புகள் உட்பட நிலம் கொடுப்பது என்பதுல பெரிதாக 1-2 இடங்கள்ல வந்திருக்கலாம். ஆகவே இதையும் சேர்த்து கம்யூனிஸ்டுகள் தான் இன்று வரை செய்து கொண்டு இருக்கிறோம். மேற்கு வங்கத்துல, திரிபுராவில், கேரளா பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இங்க கேரளாவில் உட்காரும் உரிமைக்கான ஒரு சட்டம். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. தொழிலாளிகள் ஜவுளி கடையில, அந்த கடையில, இந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் உட்காரவே முடியாதுங்க. நம்மளும் தான் நிறைய கடைக்கு போறோம், பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம். ஆனா கேரள கம்யூனிஸ்ட் அரசு அவர்களுக்கு உட்காருவதற்கான உரிமையை சட்ட ரீதியாக்கியது. அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் அந்த சட்டம் வந்தது. முதலில் கொண்டு வந்தது கேரளா தான். அதே போல நிலச்சீர்திருத்தம், நிலமற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்ததுல கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்த மாநிலங்கள் தான் முன் வரிசையில் இருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால நீங்க ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எடுத்து பார்த்தால் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் உதிரம் சிந்தி, உயிர் கொடுத்து, தியாகம் செய்து மக்களுக்காக களத்தில் உழைத்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக கம்யூனிஸ்டுகள் தான். வளர்ச்சி வேணும், ஆனா அந்த வளர்ச்சி மக்களின் முன்னேற்றத்தை தடுப்பதாக இருக்கக்கூடாது. நாட்டினுடைய வளர்ச்சியும் மாநிலத்தினுடைய வளர்ச்சியும் மக்கள் வளர்ச்சியும் ஒன்றிணைந்ததாக இருக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கக்கூடிய பிஜேபி, RSS அவர்களை எதிர்கொள்வதற்கான நம்ம மட்டும் போதாதுங்கிறது கரெக்ட். அதனால்தான் மதச்சார்பற்ற கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறோம், அதுவும் கரெக்ட். ஆனா இவர்களை எதிர்கொள்வதற்கான சரியான அரசியலும் ஸ்தாபனமும் சித்தாந்தமும் யார் கையில் இருக்கிறது என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கையில் தான் இவர்களை எதிர்கொள்வதற்கான மிகச்சரியான கருத்தியல் ஆயுதங்கள் இருக்கின்றன, இடதுசாரிகளிடம்தான் இருக்கின்றன. அதனால்தான் இடதுசாரி அரசியலை வலுப்படுத்துங்கள், CPM கட்சியினுடைய சொந்த பலத்தை அதிகரியுங்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதோடு இணைந்து வருகிற விஷயம். அதனால இந்திய மண்ணிலும் முதலாளித்துவத்தை தூக்கி எறிந்து ஒரு சோஷலிச சமூகம், பொன்னுலகம் அமைய வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கம்யூனிஸ்டுகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். உழைக்கும் மக்களின் கையில் அரசு அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே சோஷலிச சிந்தனைகள் வளர்வது, இடதுசாரி அரசியலை வலுப்படுத்துவது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. கோவை மக்கள் இந்த நம்பிக்கையை பூர்த்தி செய்வார்கள் என்கிற எதிர்பார்ப்பு நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைமையிடம் இருக்கிறது. அதற்கான வல்லமை இங்கு இருக்கக்கூடிய கட்சி தோழர்களிடம் உண்டு என்பதை நம்பிக்கையோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இறுதியாக இந்த 24வது மாநாடு, அதை நோக்கி பல்வேறு பணிகளை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கான 25 லட்சத்தை முடித்து மிக விரைவாக, மிக குறுகிய காலத்துல மாநில மையத்திடம் நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள். அதற்கு சிறப்பான பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் CP அவர்கள் பேசியது போல மாநாட்டு பொதுக்கூட்டத்திற்கு, அதே போல செந்தொண்டர் அணிவகுப்புக்கு, இதர பல விஷயங்கள் நமக்கு முன்னால இருக்கு, கடமைகள். அதையெல்லாம் நீங்க சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கட்சியின் சார்பாக அவர் அறைகூவல் விடுத்தார். ஒரே ஒரு அம்சத்தை சொல்லி நான் நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். கட்சியினுடைய முதல் அகில இந்திய மாநாடு இது 1943 பம்பாயில நடக்குது. சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் நாம் நடத்திய ஒரே அகில இந்திய மாநாடு இந்த முதல் மாநாடு தான். அப்புறம் எல்லாம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு பிறகுதான். 43ல நடந்த இந்த மாநாட்டிற்கு வந்த பிரதிநிதிகள், இந்தியா முழுவதிலிருந்து வந்த பிரதிநிதிகள் வெறும் 139 பேர். இந்த மாநாடு 10 நாள் நடந்தது. இப்பவே எல்லாம் டைம் பார்க்குறோம், கொஞ்சம் அப்படி ஒரு சலசலப்பு இருக்குது. அதனால தான் நான் முடிச்சிடுறேன், இதான் கடைசி பாயிண்ட்டுங்கிறத நான் சொன்னேன். அப்படி கொஞ்சம் இன்னைக்கு ஜெனரேஷன் அப்படி ஆகிப்போச்சு. ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார்ற, கேட்குற அந்த இதெல்லாம் இல்லை. ஆனால் அன்னைக்கு மாநாடு தினசரி 10 நாள் நடந்தது.
தினசரி காலையில் 6 மணிக்கு துவங்கி இரவு 11 மணிக்கு முடிந்தது. ஏன்னா முதல் மாநாடு இந்தியா முழுக்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் கூடியிருக்கிறார்கள். கட்சியினுடைய கொள்கையை வரையறுக்கணும், நிலைப்பாட்டை வரையறுக்கணும், சுற்றி பற்றி எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு விவாதிக்கப்படணும். அதனால ரொம்ப ஆர்வத்தோடு பிரதிநிதிகள் சாப்பிடுற நேரத்தை கூட குறைச்சிட்டு, இப்ப நம்ம மாநாடுகள் எல்லாம் சாப்பாடு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். கோவை தான் அதுக்கும் முன்னுதாரணமா இருக்கு. இங்க நடந்த பார்ட்டி காங்கிரஸ்ல சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த மத்திய கமிட்டி போனா எல்லாரும் ஒரு பக்கம் திட்டாங்க, ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த மாநாடுல நாங்கெல்லாம் எப்படிங்க நடத்துறது, இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, இவ்வளவு ஏற்பாடுகளை பக்காவா பண்ணியிருக்கீங்க, மெனு பிரமாதம், ஒவ்வொருத்தரையும் சாப்பாட்டுல அப்படியே மூழ்கடிச்சிட்டீங்க, விருந்தோம்பல்ல அப்படியே மூழ்கடிச்சிட்டீங்க, ஒரு சின்ன ஃப்ளா, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்ல அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு உணவுக்கு மிக குறைவான நேரம், ஒட்டுமொத்தமாக அவங்க விவாதத்தை கவனிச்சாங்க. இதுல இந்த அரசியல் தீர்மானத்தை முன்மொழிய அன்றைய பொதுச் செயலாளர் எடுத்துக்கொண்ட நேரம் 9 மணி நேரம். 9 மணி நேரம். ஏன்னா இன்னைக்கு அரசியல் தீர்மானம் நமக்கு பழகி போச்சு. அதுக்கு திருத்தங்களை கொடுங்கன்னா கூட நம்ம தேடி பிடிச்சுதான் திருத்தங்களை வாங்க வேண்டியிருக்கு. அன்றைக்கு ஆர்வ மிகுதி. கடைசியா இந்த 139 பேரோட தகுதி ஆய்வு படிவங்கள் பெறப்பட்டு ஒரு அறிக்கை தொகுக்கப்பட்டது. அதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த 139 பிரதிநிதிகளுடைய ஒட்டுமொத்த சிறை வாழ்க்கை, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து சிறை சென்ற ஒட்டுமொத்த சிறை வாழ்க்கை 411 வருஷம். 411 வருஷம். இந்த 139 பிரதிநிதிகளுடைய ஒட்டுமொத்த தலைமறைவு வாழ்க்கை 54 வருடம். இதை கேட்கும் போது வந்தவங்கள்லாம் ஓடி ஆடி களைச்சு ஜெயிலுக்கு போய் தலைமறைவெல்லாம் இருந்துட்டு வயசானவங்களா தான் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா, வந்த பிரதிநிதிகளில் 65% சராசரி வயது 35க்கு கீழே. என்ன அர்த்தம்? மிக மிக இளம் வயதில் பிரிட்டிஷாரோடு மோதி சித்திரவதை அனுபவித்து சிறைக்கு சென்று தலைமறைவு வாழ்க்கையை அனுபவித்து கம்யூனிச இயக்கம் தான் தீர்வை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு கம்யூனிஸ்டுகளாக மாறியவர்கள். இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, படிக்க தெரியாதது எத்தனை பேர்னா ஒருத்தர் கூட இல்லை. இது ஏன் இல்ல, இப்ப கை தட்டாதீங்க. இது ஏங்கிற கேள்விக்கு பதில் வரும்போதுதான் கை தட்டணும். பல பேர் மிடில் கிளாஸா இருந்தாங்க, அது இயல்பு அன்றைய காலகட்டத்துல. ஆனால் நடுத்தர வர்க்கமாக இல்லாத தோழர்கள் கூட படிக்க தெரிந்தவர்களாக எப்படி மாறினார்கள்னா, கம்யூனிஸ்டாக மாற வேண்டும் என்றால் கம்யூனிச நூல்களை படிக்க வேண்டும். அதற்காக சுயமாக தாய்மொழியையும் கற்றுக்கொண்டு ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டு கம்யூனிச நூல்களை படித்தவர்களாக அன்றைக்கு மாநாட்டுக்கு வந்திருந்த காரணத்தினால் படிக்க தெரியாது என்று ஒருவர் கூட அந்த அறிக்கையில எழுத. இன்றைக்கு விஜயினுடைய கூட்டத்துக்கு 1.5 லட்சம் பேர் போறாங்க. சீமான் போற இடமெல்லாம் கூட்டம் கூட்டமா வருது. ஓகே, நமக்கு பின்னாலேயும் வரணும். அதனால்தான் மதுரை பொதுக்கூட்டத்துக்கு நம்மளும் லட்சமா வரணுங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அது வேற. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த கூட்டங்களுக்கெல்லாம் போகிற 1.5 லட்சம் பேருக்கான பின்புலம் நம்முடைய 139 தோழர்களுடைய பின்புலத்தை விட எந்த அளவுக்கு இருக்கிறது? கால் தூசு பெறாது, ஒரு இன்ச்சு கூட அருகில் வர முடியாது. இப்பேற்பட்ட பாரம்பரியத்தோடு தான் 24வது மாநாட்டை நடத்துகிறோம். தியாகம் செய்தவர்கள், உழைப்பாளிகள், கட்சிக்காக அனைத்தையும் துறப்பதற்கு சித்தமாக இருப்பவர்கள், கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்க தயங்காதவர்கள், அவங்க தான் பிரதிநிதிகளா வரப்போறாங்க. அவங்களதான் நம்ம 6 நாள் வைத்திருந்து பராமரித்து உணவிட்டு ஒரு அர்த்தமுள்ள அரசியல் விவாதம் நடத்தி அவங்கள நம்ம திரும்ப அனுப்ப போறோம். அகில இந்திய மாநாட்டில் நாம் உருவாக்குகிற அரசியல் உத்தி சிபிஎம் உறுப்பினர்களுக்கானது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற இடதுசாரி இயக்கத்துக்கே பாதை போட்டு கொடுக்கிற அப்படிப்பட்ட அரசியல் உத்திகளைத்தான் வகுப்பதற்காக இருக்கிறோம். எனவே இது வெற்றிகரமாக நடப்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு தியாகம் என்பதற்கான அளவுகோல் மாறி இருக்கிறது. அன்னைக்கு இருந்த நிலைமை இன்னைக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கும் பல தோழர்கள், முன்னேற ஊழியர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவுகோலின் அடிப்படையில் தியாகம் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள்.
அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்த பாரம்பரியத்தை நூலிழை பிசகாமல் முன்னெடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. குடும்பத்தோடு 6ஆம் தேதி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கு நீங்கள் வர வேண்டும். சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படின்ட்டு சிங்கிளா வந்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இல்லை, திருப்பி அனுப்பிச்சிருவோம். அதனால எல்லா இடத்துலயும் என்ன சொல்றோம்னா 1+1 குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி உறுப்பினர் +1 இணையராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய மாஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களா இருக்கலாம், அல்லது எதிரிகளாக கூட இருக்கலாம். நீ வந்து பார்த்தேங்கால் என்னதான் பேசுறாருன்னு கேட்டுப்போ என்று கூட நீங்கள் வரவழைக்கலாம். அதனால குறைந்தபட்சம் 1+1, அதிகபட்சம் ஏற்கனவே அதெல்லாம் கோயம்புத்தூர் சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொறுப்பாளர் குணசேகரன் நேற்று செயற்குழுவில் பெரிய எண்ணிக்கையில இத்தனை பஸ் புக் பண்ணியாச்சு, இத்தனை வேன் புக் பண்ணியாச்சு, இதை தவிர கார்கள் ஏராளமா வருது அப்படின்னு ஒரு பயங்கரமான பிக்சரை கொடுத்தாரு. இன்னும் தொடர்ந்து முயற்சி செய்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை மீறுகிற ஒரு முன்னுதாரணமாக கோவை மாவட்டம் திகழ வேண்டும் என்று கேட்டு, கம்யூனிஸ்டுகள் ஆற்றிய பங்கு, ஆற்றிக்கொண்டு இருக்கிற பங்கு, நமக்கும் அதில் பங்கு இருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி